நம்ம திருவாரூர் தியாகராஜ சாமி கோயிலில் இருக்கோம். பாடல்பட்ட ஸ்தலம், முக்கியமான ஸ்தலம் அது. மணி பார்த்தீங்கன்னா 2:45. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அருமையான ஒரு கோயில் இது. பார்க்காதவன் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில் இது, தியாகராஜ பெருமாள். எதுக்கு தான் தெப்பக்குளம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோயில் சைவ சமயத்தின் பெரிய கோயில் என்றழைக்கப்படுவதுடன் பஞ்சபூத தலங்களுள் பூமி தலமானதும் சப்தவிட தலங்களில், அதாவது வீதி விடங்கர் மூலாதார தலமும் தோன்றிய காலமே அறிய முடியாத காலப்பழமை கொண்டதும், பிறந்தாலும் பெயர் சொன்னாலும் முக்தி தரக்கூடிய பெருமையை கொண்டதும், மெய்யெல்லாம் நீர் பூசி பொய்யில்லாத தன்மையை தம்மை நேசிப்பவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தையே வழங்கக்கூடிய பெருமான் அருள்பாலிக்கும் தலமாக விளங்குகிறது இந்த திருவாரூர் தியாகராஜர் கோயிலுங்க. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் இங்கு செல்லவே செல்லாது. சர்வதோஷ பரிகார தலமான இங்கே பரிகார பூஜைகள் செய்வதால் நவக்கிரக பாதிப்புகள் குறையும் என்பது நிச்சயம். 2:45. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கோயில் திறக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி பஸ்ஸு நிற்குது. அது 6 முருகர் கோயிலுக்கு போகுது பாருங்கள். இந்த பஸ்ஸு தாங்க 6 முருகன் கோயிலுக்கு போகுது. எண்கண்ணு, சிக்கல், பொறவாச்சேரி, எட்டுக்குடி, சுவாமிமலை, திரு ஏராகரம், அதுமாரி 6 முருகன் கோயிலுக்கு போகுது. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. சரி, நம்ம கோயிலுக்குள்ளே போகலாமா? இந்த கோயில் இடைக்கால சோழர்கள் காலத்தில் கற்கோயிலாக கட்டப்பட்டிருந்தாலும் அதற்கு முன்பு மகேந்திர பல்லவன் காலத்தில் செங்கல் கோயிலாக இருந்திருக்குங்க. சோழ பேரரசர் கண்டராதித்த சோழரது மனைவியாராகிய செம்பியன் மகாதேவியால் கட்டப்பெற்ற கற்றளி கோயிலை உடையதுங்க இந்த கோயில். சோழர்கள் இல்லாமல் பல்லவர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசர்கள், தஞ்சை நாயக்கர்கள், மராத்திய மன்னர்களும் தத்தம் ஆட்சியில் கோயிலுக்கு நிறைய பெருமளிச்சிருக்காங்க, சீரமைத்துள்ளார்கள். 3ஆம் குலோத்துங்க கிழக்கு ராஜகோபுரத்தை கட்டி வச்சாருங்க. அச்சுதப்ப நாயக்கர் வடக்கு ராஜகோபுரத்தை கட்டி இருக்கிறாருங்க. இந்த கோபுர நுழைவாயில பார்த்தீங்கன்னா அரசு அருங்காட்சியகம் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் அரசு அருங்காட்சியகம். இதோட டைமிங்கு என்னென்ன ஸ்பெஷல்னு உள்ளே போய் பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். சிறிய கட்டணமாக வசூலிக்கப்படுகிறதுங்க இங்கே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயில் பெரிய கோயில்னு சொல்கிறாங்க, திருமூலட்டானம் அப்படின்னு சொல்கிறாங்க, பூங்கோயில்னு சொல்கிறாங்க. சமயக்குறவரான 4வராலும் தேவார பாடல் பட்ட இந்த தலம் பஞ்சபூத தலங்களில் பிரித்திய தலமாக இருக்குங்க. அனைத்து திருமுறைகளிலும் பாடல் பட்ட தலமாகவும் 12 திருமுறைகளில் அதிக பாடல்கள் பெற்ற தலமாகவும் இந்த கோயில் இருக்குங்க. உலகிலேயே மிகப்பெரிய தேரான ஆழித்தேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருவாயூர் தேர் தாங்க அது. தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில்
சோழ நாட்டின் காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள 87வது சிவஸ்தலங்கள் இது. திருவாரூர் சப்தவிடங்களின் தலைமையிடமாகவும் திருவாசக திருத்தலங்களில் ஒன்றாகவும் திகழ்வதால் திருவாரூர் பிறந்தாலே முக்தி அப்படின்றது முக்கியம். சுந்தரர் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன் என்று இவ்வூரை சிறப்பித்து பாடியிருக்கிறார்கள். இக்கோயில்தான் மனுநீதி சோழன் பசுவிற்கு நீதி வழங்கினார். இது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறதுங்க. இது கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலைப்பாடு அருமையாக இருக்குங்க. அது சரி, தியாகராஜர்னா என்னங்க? கடவுளுக்கெல்லாம் ராஜா என்று பொருளுங்க தியாகராஜர்னா. தியாகராஜர் கோயிலுகளுக்கெல்லாம் முதன்மையாக விளங்குகிறதுங்க. 1 இல்ல 2 இல்ல 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 12 பெரிய மதில் சுவர்கள், 13 மிகப்பெரிய மண்டபங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 நந்தவனங்கள், 3 பெரிய பிரகாரங்கள், 365 லிங்கம். டெய்லி ஒன்றுன்னா வருஷத்துக்கு 365 அப்படின்னு குறிக்கிறதுக்காக இந்த லிங்கம் வச்சுருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட சன்னதிங்க, 86 விநாயகர் சிலைகள், 24க்கும் மேற்பட்ட உள்கோயில்கள் என பிரம்மாண்டமாக விளங்குகிறது இந்த கோயில். இந்த திருவாரூர் கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயிலை விட பழமையானது. அதனால் இங்கே பாடப்படும் தேவாரத்தில் திருச்சிற்றம்பலம் என்ற சொல் குறிப்பிடுவது இல்லை என்பது சிறப்பு. மேலும் இதற்கு சான்றாக அப்பர் திருவாரூரில் கோயில் கொண்டது எந்நாளில் என பாடிய 10 பாடல்களில் திருவாரூர் தில்லைக்கு முற்பட்டது என குறிப்பிட்டுள்ளாருங்க. கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் தோன்றிய இத்தலம் திருவாரூர் கோயில் அளவும் தெப்பக்குளமும் ஒரே அளவு கொண்டதாகும். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, சிவனுக்கு 2 சன்னதிகள் இருக்குங்க. இங்கே ஒன்றில் வான்மீகநாதர் என்றும் இன்னொன்றில் தியாகராஜர் என்றும் சிவன் அழைக்கப்படுகிறார். இதில் வான்மீகநாதர் சன்னதி அதன் பழமையை குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பழமையானது. நாயனாரில் ஒருவனான நபி நந்தியடிகள் என்பவர் தண்ணீரில் விளக்கேற்றி வைத்து வழிபட்ட கோயிலுங்க. இந்த வழியாக போனால் கமலாம்பிகள் சன்னதி வருங்க. இது 51வது சக்தி பீடமாகும். இந்த கமலாம்பிகை கோபுரத்தின் உச்சியில் ஆகாச பைரவர் காவல் காத்து வருகிறாருங்க. இங்குள்ள பைரவர் சித்தி பைரவர் எனப்படுகிறாருங்க. இது விநாயகர் கோயில். அம்மன் சன்னதிக்கு முன்னாடி நந்தியும் பகவானும் இருக்கிறாங்க. கொடிமரத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் அம்மன் சன்னதியில் முன்னாடி இருக்குங்க. இந்த உள்ள அம்மன் மூலஸ்தானத்து பக்கத்திலே தாங்க கமல முனி சித்தர் பீடம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே போய் சுற்றி வரும்போது தான் அந்த கமலமுனி சித்தருடைய பீடம் நமக்கு தெரிய வரும். சொன்ன மாதிரி மனுநீதி சோழன் இங்கே சொன்ன இல்லைங்க, அது என்ன கதை? தேவலோகத்தில் யார் நேர்மையானவர் என்ற போட்டி ஏற்பட்டதுங்க. ஒரு சமயம் யம தர்மராஜன் நானே நேர்மையானவன் என்றார். நாரதரோ பூமியில் மனுநீதி சோழனே நேர்மையானவன் என்றார். இதனால் யமன் பசுவாக வடிவெடுத்து ஒரு கன்றுடன் திருவாரூர் ராஜவீதிக்கு வந்தாருங்க. அப்போது மனுநீதி சோழனின் மகன் வீதி விடங்கன் தேரில் வந்திருக்காருங்க. வேகமாக வந்த தேரில் சிக்கி கன்று இறந்தது. இதை அறிந்த பசு மன்னனின் அரண்மனைக்கு சென்று நீதி கேட்டது. கன்றை இழந்த பசு எவ்வளவு வேதனைப்படுமோ அந்த வேதனையை தானும் பட வேண்டும் என்பதற்காக தன் மகனை தேர் சக்கரத்தில் ஏற்றி கொண்டான் சோழன். பசு வடிவில் இருந்த யம தர்மராஜா மனுநீதி சோழனுக்கு காட்சி கொடுத்து நீயே நேர்மையானவன் என்று கூறி மறைந்தார். இந்த காட்சியை விளக்கும் கல்தேர் கோயிலின் வடகிழக்கு மூலையில் இருக்குங்க. அதனால் என்னவோ இங்குள்ள பசுக்கள் ஒரு பாதுகாப்பான மனநிலையில் உள்ளதாக சொல்கிறார். நாம் இப்போ மூலவர் சன்னதி, அதாவது கற்ப கிரகம் தியாகராஜ சன்னதி முக்கியமான சன்னதி இங்கே தாங்க இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். எவ்வளோ வேலைப்பாடு பாருங்கள். கொடிமரம் இது. அப்படியே உள்ள நுழைஞ்சா முக்கியமான கருவறை. கிழக்கு பார்த்த அனைத்து கோயில்களும்
சுவாமி வீதி உலாவிற்காக கிழக்கு கோபுரம் வழியாக தான் வெளியே போவாருங்க. ஆனால் இங்கே ஈசான்ய மூலையில் உள்ள வெட்டவாசல் வழியாக வெளியே போகிறாருங்க. அதுக்கு என்ன காரணம்னா இந்திரன் தான் காரணம். அதுக்கு ஒரு கதை இருக்குங்க. ஒரு முறை இந்திரனுக்கு அசுரர்களால் ஆபத்து ஏற்பட்டதுங்க. அதை முசுகுந்த சக்கரவர்த்தி என்பவரின் உதவியுடன் இந்திரன் சமாளித்தாங்க. அதற்கு கைமாறாக முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் என்ன வேண்டும் என கேட்க அவரும் திருமால் தன் நெஞ்சில் வைத்து பூஜித்த விடங்கலிங்கத்தை கேட்டிருக்காருங்க. தேவர்கள் மட்டுமே பூஜிக்கத்தக்க அந்த லிங்கத்தை ஒரு மாடனுக்கு தர இந்திரனுக்கு மனம் வரல. தேவசிற்பியான மயனை வரவழைத்து தான் வைத்திருப்பதை போலவே 6 லிங்கத்தை செய்து அவற்றை கொடுத்தான் இந்திரன். முசுகுந்தன் அவை போலியானவை என்பதை கண்டுபிடித்து விட்டாருங்க. வேறு வழியின்றி இந்திரன் நிஜ லிங்கத்துடன் மயன் செய்த லிங்கங்களையும் முசுகுந்தரன் கொடுத்து விட்டான். அவற்றில் நிஜலிங்கமே திருவாரூரில் இருக்குங்க. மற்ற லிங்கங்கள் சுற்றியுள்ள கோயிலில் இருக்குங்க. இவை சப்த விட தலங்கள் எனப்படுகின்றன. சப்தம் என்றால் 7. திருவாரூர் வீதி விடங்கர், திருநள்ளாறில் நகர விடங்கர், நாகப்பட்டினத்தில் சுந்தர விடங்கர், திருக்குவளையில் அவனி விடங்கர், திருவாய்மூரில் நீல விடங்கர், வேதாரண்யத்தில் புவனி விடங்கர், திருக்காரவாசலில் ஆதி விடங்கர் என்ற பெயர்களில் இந்த விடங்க லிங்கங்கள் அழைக்கப்படுகின்றன. இந்த லிங்கங்கள் கையடக்க அளவே இருக்கும். சப்த விடங்க தலங்களில் உள்ள கோயில்களில் சுவாமியை தியாகராஜர் என்று அழைக்கிறாருங்க. சரிப்பா, அதுக்கும் சனிமூல வழியாக தியாகராஜர் செல்வதற்கும் என்ன காரணம், என்ன ஒரு தொடர்பு இருக்குன்னா, அந்த இந்திரன் பெற்ற லிங்கத்தை, அதாவது முசுகுந்த சக்கரவர்த்தி தன் பெற்ற லிங்கத்தை இங்கு பிரதிஷ்டை செய்திருக்காருன்னு இந்திரனுக்கு தெரிய வந்தது. அதை மீண்டும் தேவலோகம் கொண்டு செல்ல விரும்பி இருக்கிறாருங்க. எனவே தியாகராஜருக்கு வழக்கமாக கிழக்கு வாசல் வழியாக உலா வரும்போது அவரை மீண்டும் கொண்டு சென்று விடலாம் என நினைத்து இங்கேயே அவன் காத்திருப்பதாக ஐதீகம். அவனிடம் தப்புவதற்காகவே தியாகராஜரை பக்தர்கள் ஈசானியத்தில் உள்ள விட்டவாசல் வழியாக உலா கொண்டு செல்கிறார்கள். பெரும்பான்மையான பக்தர்கள் இந்த கோயிலுக்குள் நுழைய கூட கிழக்கு வாசலை தவிர்த்து விட்டுத்தான் வடக்கு மற்றும் மேற்கு வாசல் வழியாகத்தான் கோயிலுக்கு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஒரு சமயம் மகாவிஷ்ணு குருஷேத்திரம் என்னும் இடத்துல இந்திரனோட சேர்ந்து செய்த யாகத்தில் பெற்ற வெற்றியில் யாகத்தில் தோன்றிய சிவதனுசுகளை பயன்படுத்தி அனைவரையும் வெற்றி கொண்டு பராசக்திபுரம் என்னும் இடத்தை வந்து அடைந்தாருங்க. அந்த கலைப்பில் வில்லை தரையில் ஊன்றி அதன் மீது தலை வைத்து தூங்கியிருக்கிறார். அப்போ தேவர்கள் புற்று உருவில் வில்லை அரித்தனர். வில்லில் இருந்து நான் அருந்து விஷ்ணுவின் தலை துண்டிக்கப்பட பயந்து போன தேவர்கள் சிவனை வழிபட்டிருக்காங்க. அப்போது அங்கு தோன்றிய சிவபெருமான் விஷ்ணுவை மீண்டும் உயிர்ப்பித்தார். புற்றிலிருந்து உருவான பெருமாள் என்பதால் புற்றிடம் கொண்ட பெருமாள் என்ற பெயரோடு இங்கு அருள்பாலிக்கிறார் அப்படின்னு இன்னொரு வரலாறு இருக்குது. ஒரு சமயம் தசரதன் தனது இடத்திற்கு அழைத்த இந்திரன் அவருக்கு என்ன தேவை என்பது குறித்து விளைவை கொண்டிருந்த போது பிள்ளை இல்லாதது மிகப்பெரிய குறையாக இருக்குது என்று புலம்பியிருக்கிறார் தசரதன். அதுக்கு இந்திரன் சொல்லியிருக்கிறாரு, கமலாலயம் சென்று வன்மீகநாதரை வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் என்றிருக்கிறாங்க. அவ்வாறு வழிபட்டு யாகம் செய்து ராமன் முதலிய 4 பேரை குழந்தைகளாக தசரதன் பெற்றிருக்கிறார் என்பது ஒரு சிறப்பு. அதே மாதிரி குலிசேசன் என்னும் அரசனும் பாரனை புண்ணிய காலத்தில் துர்வாச முனிவருக்கு ஊன் கலந்த சோறு போட்டதால் சாபம் பெற்றிருக்காங்க. அதனால் வன்மீகநாதரை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றான் என்பதும் ஒரு வரலாறு இருக்குது. அவர்கள் மட்டுமின்றி ராமன், லவன்குசன், மன்மதன், மேனகை, சமர்காரன், சித்தீசன் போன்ற அரசர்கள், கோகருணர் என்னும் முனிவரும் வன்மீகநாதரை வழிபட்டு பேரும் புகழும் அடைந்திருக்கிறார்கள் என்பது முக்கியம். இந்த கோயிலில் தியாகராஜருக்கு நிறைய பெயர் இருக்குங்க. அதில் சில பெயர்கள் பார்ப்போமா. தியாக பெருமானவர், வீதி விடங்கர், தேவர்கண்ட பெருமான், ஆடரவ கிண்கிணி காலழகர், சங்கழு நீரகர்,
செவ்வந்தி தேடழகர், கம்பி காதழகர், தியாக வினோதர், கருணாகர தொண்டைமான், அசைந்தாடும் அப்பர், அடிக்காயிரம் பொன் வழங்கியவர், கமலேசர், செம்பூட்டியாகர், திருந்திரை கோலத்தர், தேவ சிந்தாமணி, தியாக சிந்தாமணி என 60க்கும் மேற்பட்ட திருநாமங்களில் இந்த தியாகராஜர் அழைக்கப்படுகிறார். இப்போது இந்த கோயில் நிறைய சிதிலமடைஞ்சிருக்கிறதால திருப்பணிகள் வெகு வேகமாக நடைபெறுகிறதுங்க. நீங்களும் அதில் பங்கு பெற்று உடல் உழைப்பாகவோ இல்லை பொண்ணாகவோ கொடுத்து நீங்களும் ஒரு பங்கு கொள்ளலாம். இந்த கோயிலில் காலம் முழுக்க அந்த புண்ணியம் உங்களை சேரும். முக்கியமாக எல்லா சிவபெருமான் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா முன்பு நந்தி அமைந்திருப்பாருங்க, அது பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த தியாகேச பெருமாள் கோயிலில் நந்தி நின்ற வண்ணம் இருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, சுந்தரருக்காக தூது சென்ற பெருமான் அவசரத்தில் நந்தி மேல் செல்லாமல் திருவீதிகளில் நடந்தே சென்றார். எனவே இனி பெருமானை நடக்கவே விடக்கூடாது என்பதால் அவர் புறப்பட்டால் தானும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதாலும் இந்த நந்தியானவர் நின்ற வண்ணம் இருக்கிறார்கள். அடாடா, என்ன அருமையாக இருக்கு பாருங்க. இந்த இடம் ரெட்டை கோபுரத்துடன் இந்த கோலம் அட்டகாசமாக இருக்குங்க. இன்னொரு புகழ் என்னன்னா, இந்த கோயிலுக்கு மகாலட்சுமி தவம் செய்து மகாவிஷ்ணுவை திருமணம் செய்ததும் குழந்தை பேரு வேண்டி தவம் செய்து குழந்தை பேரு அடைந்ததும் இந்த கோயிலில் தாங்க. எனவே குழந்தை பேரு இல்லாதவர்கள் தியாகராஜரை வழிபாடு செய்தால் நல்ல குழந்தை பெறுவார்கள் என்பது நிச்சயம். காதலுக்கு தூது போனவர் தியாகராஜர் என்பதால் காதல் கைகூடவும் எவ்வித சிக்கல் இன்றி திருமணம் நடந்தேறவும் தியாகராஜரை வழிபடலாம் என்று நம்பப்படுகிறதுங்க. கொடுமையான பாவங்கள் செய்தால் உண்டாகும் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வன்மீகநாதரை உச்சிக்கால நேரத்தில் தரிசனம் செய்து வழிபட்டு வந்தால் தோஷம் நீங்க பெறலாம். செய்நின்றி மறந்ததால் உண்டாகும் பாவமும் பிரம்மஹத்திக்கு இணையான பாவமே ஆகும். இந்த பாவத்துக்கும் விமோசனம் இங்கு உண்டு. திருமண வயதை எட்டிய பெண்களும் ஆண்களும் திருமண தடையை நிவர்த்தி செய்ய ரௌத்திர துர்க்கை அம்மனை வழிபடலாங்க. எரீசனை கொன்றவை என அழைக்கப்படும் துர்க்கையை ராகுகால நேரத்தில் அர்ச்சனை செய்வோருக்கு குறையை தீர்த்து வைக்கிறார் இந்த தியாகராஜ பெருமாள். கோயில் 8 துர்க்க சன்னதிகள் இருக்கின்றன. தெற்கு பிரகாரத்தில் தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார் ரௌத்திரிக துர்க்கை. மாயவன் தனக்கு முன்னம் மணிமுடித்தளித்த ஆரூர் தூயவனை வணங்கி ஆங்கு துர்க்கையை வீதியினால் தாபித்து ஆய் மலர் தூவி அன்பால் அர்ச்சனை புரியின் மன்னனி உளந்தனில் இன்று நினைத்தது முடியும் என்றார் என திருவாரூர் புராணத்தில் சம்பந்த முனிவர் விளக்கிறார். எனவே தியாகசேருடன் இங்குள்ள துர்க்கையை வழிபட்டால் தடைப்பட்ட திருமணம், அரசு பதவி முதல் அரசியல் பதவி வரை அனைத்தும் நிறைவேறும். ஆடி மாதம் ராகு பயிற்சி மற்றும் ஆடி வெள்ளிகளில் இங்கு லட்சார்ச்சனை செய்து வழிபட்டால் நிறைய பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்திரன் தனது உடலில் இருந்த தோல் நோயை தீர்க்க தியாகராஜர் கோயிலில் உள்ள ருண விமோசனரை வழிபாடு செய்து நோய் நீங்க பெற்றார் என்பதும் புராணம். இந்த ரிண விமோசனரை 11 ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் என்பது முறை. சரி, இந்த கோயிலில் முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்த்துடலாமா? மார்கழி மாதத்தில் மார்கழி திருவாதிரை தியாகேசர் பெருமானின் பாதம் காட்சி அளிக்கிறார் என்பது மிக விசேஷம். பங்குனி மாதம் பங்குனி உத்தர மாசி மாதத்தில் அஸ்தத்தில் கொடியேற்றி பங்குனி மாதம் ஆயில்யத்தில் தேரோட்டமாங்க. 10 நாட்கள் நடக்கும் அந்த தேரோட்டம். வியாக்கரபாதருக்கு காட்சி தந்த சிறப்பை காட்டும் திருவிழா இது.
அதுவும் இத்தலத்தில் சிறப்பான விழா ஆடிப்பூரம், அதுவும் 10 நாள் திருவிழாங்க. மிகவும் சிறப்பாக நடைபெறும் விழாக்களில் இந்த ஆடிப்பூரம் முக்கியம். மாசி மக நன்னாளில் சுந்தரருக்கு பூதகணம் நெல் கட்டி செல்லும் விழாவும், சித்திரை விழா, ஆடிப்பூர விழா, தெப்பத் திருவிழா, நிறைபனி விழா ஆகியவையும் நடக்குங்க. இந்த கோயிலில் இன்னொரு முக்கியம் என்னன்னா, மாதாந்திர பிரதோஷம் இந்த கோயிலில் சிறப்பு. வருடத்தின் சிறப்பு நாட்களான தீபாவளி, பொங்கல், தமிழ் ஆங்கில புத்தாண்டு தினங்களில் இந்த கோயிலில் சிறப்பு அபிஷேக பூஜைகளும் நடைபெறும் என்பது முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா திருப்பணி நடந்துகிட்ருக்கு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். மீண்டும் இந்த கோயிலில் திருப்பணி முடிந்து தியாகேசர் ஜொலிப்பார் என்பது நம்புவோமாக. இந்த மாதிரி ஏகப்பட்ட கல்வெட்டுங்கள் இருக்குங்க கோயிலில். திருநள்ளாறு சென்றாலும் திருவாரூர் செல்ல வேண்டும் என்பது நியதிங்க. என்ன காரணம்னா, சதயகுப்தன் என்ற அசுரன் தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தான். இவனை சனி தோஷம் பிடித்தது. எனவே நவகிரகங்களை எதிர்த்து போரிட்டானுங்க. பயந்து போன கிரகங்கள் திருவாரூர் சிவனிடம் முறையிட்டனருங்க. சிவன் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனையின்படி நவகிரகங்களை காப்பாற்றினாருங்க. எனவே நவகிரகங்கள் இங்கு நேர்கோட்டில் சிவனை நோக்கியபடி அமைந்துள்ளதால் கிரகங்கள் பக்தர்களுக்கு தொல்லை கொடுக்காதுங்க. அதை கண்காணிக்கவே விநாயகர் சிலை கிரகங்களின் சன்னதியில் இருக்குங்க. எனவே தான் திருநள்ளாறு சென்றாலும் திருவாரூர் செல்ல வேண்டும் என்பது நியதி. நாற்பெரும் விநாயகருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? தியாகராஜர் கோயிலில் 84 விநாயகர் இருக்கிறாங்க. அவர்களில் 4 தனி சிறப்பு இருக்குங்க. அம்மன் சன்னதி பிரகாரத்தில் நடுக்கம் தீர்த்த விநாயகர், நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள், டென்ஷனாக இருப்பவர்கள் வழிபடுகிறாருங்க. நம்ம திருவாரூர் தியாகராஜ பெருமாள் சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. பாருங்கள், அட்டகாசமாக இருக்கு கோபுரம். பாருங்கள், எல்லாம் முடிகிற நேரம் வந்தாச்சு. மணி 5:30 ஆக போகுது. இவ்வளோ நேரம் ஆகுது. அட்டகாசமாக இருக்காங்க. உங்களுக்கு திருசக்தி சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. சரௌண்டிங்லாம் சூப்பராக இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது. மேற்கு கோபுரத்துக்கிட்ட சுந்தரருக்கு சிவனால் தரப்பட்ட பொன் நிஜந்தானா என்பதை சோதித்து பார்த்து தந்த மாற்றுரைத்த விநாயகர் அருள்பாலிக்கிறாருங்க. நகை வாங்கும் முன் பெண்களை இவரை வழிபடுகின்றனர். சிவன் சன்னதியில் முதல் பிரகாரத்தில் மூலாதார கணபதி சுருண்டு படுத்த 5 தலை நாகத்தின் நடுவில் விரிந்த தாமரை பூ மீது நர்த்தனம் ஆடும் நிலையில் இருக்கிறாங்க. யோகா பழகுபவர்கள் இவரை வணங்குவது சிறப்பு. சுவாமி சன்னதியின் முதல் பிரகாரத்தில் அருள்பாலிக்கிறார் வாதாபி கணபதி. இந்த விநாயகர் முன்பு நின்றுதான் திருவாரூர் முத்துசாமி தீட்சிதர் வாதாபி கணபதிம் என்று தொடங்கும் பாடலை பாடினாருங்க. சந்திரனை தலையில் சூடிய அம்பிகை இங்கே தான் இருக்கிறாருங்க. திருவாரூரில் மூலவரை மன்மிகநாதன் திருப்பெயரிட்டு அழைக்கின்றனர், தெரியும் உங்களுக்கு. இவர் தலையில் பிறைச்சந்திரனை சூடியுள்ளது போல இத்தலத்தின் நாயகி கமலாம்பிகையும் சந்திரனை நெற்றியில் சூடியிருக்கிறாருங்க. காண கலைமகள், மான மலைமகள்,
லான அலைமகள் ஆகிய முப்பெரும் தேவியரின் அம்சமாக விளங்குகிறாள் இந்த கமல அம்பிகை. சூப்பராக பார்த்தாச்சு இந்த திருவாரூர் தியாகராஜ பெருமாள் சாமி சன்னதியை. மணி பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கு வந்தோம். மணி 5:15 ஆகுது. அருமையாக தரிசனம். எல்லாம் விலாவாரியாக நிறுத்தி நிதானமாக காமிச்சிருப்போம் ஒவ்வொரு சின்ன கோயிலையும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அந்த பெல் பட்டன் அழுத்திக்குவாங்க. எப்படி இருந்தது வீடியோ கமெண்ட் பண்ணுங்கப்பா. கேட்குற கிளி சத்தம் நிறைய கிளி இருக்குது, அருமையான இருக்குங்க. இந்த சரௌண்டிங்கே அட்டகாசமாக இருக்கு பாருங்க. அப்படியே கடலில் கரைத்த பெருங்காயம் போல நமக்கு கிடைத்த தகவல் இவ்வளோதான். நமக்கு அறியாத பல தகவல் இந்த கோயிலில் புதைஞ்சு இருக்குங்க. ஓ நம சிவாய.